ரொம்ப ரொம்ப கிரீமியாவும் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை, அதுவும் நம்ம ட்ரெடிஷனல் டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா மட்டும் இல்லைங்க, இது ஹெல்த்தியானது வேற. ஏன்னா நம்ம வெல்லம் போட்டு செஞ்சுக்கோம், ஒயிட் சுகர் போடல. அதனால இது எல்லாருமே நல்லா எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் நல்லா சாப்பிடலாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு அரிசி மாவு நம்ம வீட்டுல அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் சரி, இல்ல கடையில வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல. இதோட ஒரு கப் எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிட்டு இது நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணிய ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்றதுனால கை தாங்காது. அதனாலதான் இது சொல்றேன். இது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய தண்ணி சட்டுன்னு ஊத்திடாதீங்க, அப்புறம் மாவு தண்ணி ஆயிரும், அப்புறம் மறுபடியும் மாவு போட நிலமா ஆயிரும். அதோட இதுக்கு இனிப்புக்கு இன்னைக்கு ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தண்ணி ஊத்தி நல்லா ஜாகரி சிரப் ஆக்கிக்கலாம். அதோட 3/4 லிட்டர் பால், ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊத்திக்கிட்டு பாலும் தண்ணியும் அது நல்லா அதுவும் குக் ஆகட்டும். இப்ப இந்த மாவு தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறிட்ட பின்னாடி நல்ல மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் நெய்யும் ஊத்திட்டு மேல மறுபடியும் ஒன்னா வாடி பிசைஞ்சிட்டு அப்பவே உருண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம கையில எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு தேய்ச்சிட்டு அதோட குட்டி குட்டி பால்ஸா நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரே சைஸா இருக்கணும் எப்பவுமே, ஏன்னா நம்ம பாயில் பண்ண டைமிங் கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதனாலதான். இது நல்லா பால்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது மாதிரி ஷேப்பும் பண்ணிடலாம். இது சீக்கிரம் ஆயிருங்க. இது நம்ம எல்லாமே இந்த சைடு அதனால பாயில் ஆயிட்ட பின்னாடி, பால் நல்லா பாயில் ஆயிட்ட பின்னாடி இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த உருண்டெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம்னா இதெல்லாம் நல்லா போட்டுட்டு, எனக்கு இன்னைக்கு ஒரு 12 மினிட்ஸ் ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. அதோட ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மனமா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது நல்லா இந்த பால் இதுல நல்லா கொதிக்கட்டும். அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே கிளறி விடாம விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பால் நம்மளுக்கு இப்ப நம்ம கணக்குல 1 லிட்டர்னா அது அப்படியே அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு ரொம்ப திக்காவும் கிரீமியாவும் ஃபார்ம் ஆயிரும். இதோட இப்ப நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லம் ஊத்திக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி நம்ம வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி வெள்ளை தண்ணியை ஊத்திக்கலாம். ஏன்னா வெள்ளம் அப்படியே டைரக்டா போட்டீங்கன்னா அந்த மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால ஃபில்டர் பண்ணியே ஊத்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளம் ஊத்திட்டு ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கணும் தேவையில்லைங்க. ஒரு லைட்டா ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும். அதோட ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது ஆக்சுவலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.